ചേച്ചി 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 അമ്മ ബെല്ലുണ്ടെങ്കിൽ അടിക്ക. ഇങ്ങോട്ട് ഒന്നും ഇല്ലടി, വരൂ ഇപ്പോ. എമ്മ யாரோ ஆச்சி ஆச்சின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தலாமா? ஆச்சியா? ஆச்சி எவட்டி என்ன பத்தி இப்ப ஆச்சின்னு கூட வந்த சின்ன வயசுல ஆச்சி ஆச்சின்னு? ஆமா, யாரோ கூப்பிட்டது மாதிரி இருந்து. ஜெகன் போய் எட்டி பாருடா. சௌமி போய் பாரு, வெளியே யாரோ சத்தம் போடுவாங்க, போய் பாரு யாருன்னு. ஓண்டதல்ல அப்பா சொல்லிச்சு, நீ போய் பாரு. ஓண்ட சொன்னா ஏண்ட சொல்லியா? நீ போ வேணாம். இந்த வீட்டுல சின்னது கூட ஒன்றும் கேட்க மாட்டேங்கம்மா. நீ ஈது போவும், போய் யாரும் போய் பார்த்துட்டு வரும். போவும். போறேன் போறேன், அசைஞ்சிடாதீங்க யாருங்க இருந்து. யாருங்க நீங்க? யாரா இருந்தா என்னப்பா, அழகா இருக்காங்கப்பா, உள்ள கூட்டிட்டு போய் பேசுவோம்ப்பா. ஜெகன் சும்மா இரு. நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு புதுசாட்டு வந்ததானோ, அதனே பால் காய்ச்சது, ஒரு டம்ளர் உள்ள கொடுக்கலான்னு வந்தது. யாரை பார்த்து பல்லெல்லாம் 60 பல்லு ஈன்னு தெரிய, வாய முடு. யாரை பார்த்து பல்ல காமிச்சிட்டு நிக்க? யாருமா நீங்க? என்ன வேணும்? பாலுக்கு போய் கொண்டுட்டு வந்திருக்கீங்க? ஏ சும்மா இரு. ஏ தாமரை, பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க, சும்மா இரு. ஏன் அவங்களுக்கு வாய் இல்லையோ? அவங்க சொல்ல மாட்டாங்களோ? நீ உன் வாயை மூடு. சேச்சி, நாங்கள் பக்கத்தில் வீட்டில் புதுசாகி வந்ததானே, அதனே பால் காய்ச்சது, வாளி இல்லை, அதனே கப்பில் கொண்டு வந்தது. இங்கே பாருமா, சும்மா உன்னோடி நான் 2 வயசு தான் கூட தான் இருக்கும். அதுக்குன்னு சும்மா இந்த ஆச்சி ஆச்சி என்னை கூப்பிட்டுட்டு இருக்காத. ஒழுங்கா என் பேர் தாமரை, தாமரைன்னு கூப்பிட்டா போதும். பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்களோ? சரி சரி, அதான் பால் கொண்டு வந்தியம்மா. சரி சரி, அப்போ பார்ப்போம். இந்தாங்க ஆண்டி பால். அப்போ நாங்கள் கிளம்புறோம். அது அக்கான்னு தான் நான் மலையாளத்தில் சொன்னேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ மட்டும் நல்ல தமிழ் பேசுங்கம்மா, ஃபஸ்ட்டே தமிழில் கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி சாரிங்க அக்கா. சரி நாங்கள் போகிறோம். ஏய் ஜெகனு, இங்கே வா. அப்படியே பிறத்தால பேராத, உள்ள வா. சொன்னது கூட காது கேட்கல, ரொம்ப மை மறந்து நிற்கணும், மெய் மறந்து. டேய் ஜெகன். என்னம்மா? என்ன கூப்பிட்டேம்மா? அண்ணா போறேம்மா, உள்ள போறேம்மா. இது என்ன இந்த கேரளா கடி வந்தன ஒன்றும் சரியில்லையே. எவளாவது வந்துடக்கூடாது, சோப்பு சீப்பு விற்கக்கூடிய உள்ள இருந்து எவளாவது வந்துடக்கூடாது. பல்ல ஈன்னு வாய முடும், உள்ள போம். வந்துட்டாரு. எம்மா இப்ப ஏன் பாக்கியா? இல்ல தூங்கிட்டு இருக்கியா? தலையில குனிய வச்சு ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருக்க. கழுத்து வலிக்குமா? பாக்கேனா பாரு, விளையாடவாது போவேன். சேச்சி அம்மே, அந்த வீட்டில் பறஞ்சில்லே சேச்சின்னு கூப்பிடுன்னு இல்லான்னு, அக்கான்னு கூப்பிடு. வா வா வா. அக்கா அக்கா. யாரோ அக்கான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்த. எம்மா எம்மா, யாரும் நிக்க பாருமா. தூங்கிட்டியா நீ? உனக்கு இதே ஒரு வேலையா பேச்சு. எம்மா எம்மா, யார வந்திருக்க பாரு. யார் இது? யாருங்க நீங்கள்? ஏதோ பால் விளம்பரத்துக்கு ஏதாவது வந்திருக்கீங்களா? நாங்களாம் பசும்பால் தான் வாங்குவோம், பாக்கெட் பால்லாம் வாங்க மாட்டோம், போங்க. இல்லை ஆண்டி, நாங்கள் இந்த பக்கத்து வீட்டில் புதுசாக வந்திருக்கோம், அதான் பால் காய்ச்சணும், அதான் உங்களுக்கு கொண்டு தரலான்னு வந்தோம். ஓஹோ, சரி சரி. இந்த நெட்டவழி சொன்னான் தேஜுவா ஏதோ பேர் சொன்னால. ஷீஜுக்கா, என் பேர் ஷீஜு. வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போகலாம், வாங்க. இல்லை இல்லை, இனி வீட்டில் போய் நீங்கள் சமையல் பண்ணணும். நாங்கள் பாத்திரம் ஒன்றும் அவ்வளோ எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதான் இந்த கிளாஸில் தரணும் பால். இருந்தாங்க, வாங்க வீட்டுக்கு. இது உங்கள் மகளா? ஆமாம், எனக்கு ஒரு மகளும் பையனும், அவன் உள்ளே இருக்கான். இதோ வந்துட்டேன். யாருமா இது? இந்த முத்து படத்துல இந்த கேரளால உள்ள ஆளுலாம் காணிப்பாங்கல்ல, அது மாதிரிலாம் இருக்கு. யாருமா இவங்க? சும்மா இல்ல, இவங்க நம்ம வீட்ல பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப இனி அடிக்கடி பார்க்கலாம். சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே, சென்னை செந்தமிழ். ஐயோ, சென்னை செந்தமிழ் சொல்லிட்டேனே. உங்கள் பையனா? ரொம்ப வாழா இருக்கானே.
ஆமாம், அவன் ஏதாவது உளறிட்டே இருப்பான். அவன் இருந்தாலும் இங்கே இந்த வீட்டில் நேரமும் போகும். கேரளாத்தே அப்போ உங்க வீட்ல நேந்திரம்பழம் ஏத்தங்க சிப்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். கிழங்கு மீனெல்லாம் உங்க வீட்டு வந்தா கிடைக்கும் பார்த்தீங்களா? வாப்பா, கண்டிப்பா செய்து தரேன். சரியா? கண்டிப்பா வாங்க எல்லாரும். அப்புறம் உங்க பேர் என்னது? விளம்பரத்துல நடிக்க மாதிரி நிக்கீங்களே. எனக்கு பேரு ஜெசி. நான் இங்க காலேஜ் தான் படிக்கேன், ஃபர்ஸ்ட் இயர். ஓ, அப்படி போடு. ஐயோ, பேசிட்டே இருக்கேன். இந்தாங்க பால். அப்ப எனக்கு இன்னி புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. ஜெசியும் நானும் இப்ப இன்னையில இருந்து ஃப்ரெண்ட். யா, கண்டிப்பா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு அப்போ ஒரு உங்க பேர் என்னம்மா? உன்னோட பேர் என்னது? என்னோட பேர் பூமாரி. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். சரி, பின்னே காண நாங்க போறோம். பை. பால் நல்லா இருக்கு. நல்ல ஏலக்கெல்லாம் போட்டிருக்காங்களே. 4 கொஞ்சம் குடிங்க. குடிச்சிட்டு போராட்டுக்கு அப்பா கொண்டு கொடுக்கணும். சூப்பரா இருக்கு. கப்ப நான் தான் கொண்டு கொடுப்பேன். ஐயே, அலையுது பேரு. சரி, 2 பேரும் உள்ள வாங்க. அந்த கப்பையும் கொண்டுட்டு உடச்சு போடாதீங்க. இடி பூமா, ஜெசி கலை எப்படி இருக்குடி? நல்லா இருக்குல? ஒழுங்கா பேரு அப்பாட சொல்லி கொடுத்தேன் பாத்துக்கோ. இங்க என்ன சொல்லுது? ஜெசி ஜெசின்னு சொல்லுதா? சொல்லும். அப்பா வரட்டுன்னா அப்பா எப்படி சொல்லுன்னு பாப்போம். வாடி போய் சொல்லுப்பா. நான் பிளேட்டை மாத்தி விட்டுறேன். அக்கா, அக்கா, ஆன்ட்டி, ஆன்ட்டி. யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்க? அங்கிள், நாங்கள் இந்த பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சிட்டு புதுசாக குடித்தன வந்திருக்கோம். அதான் பால் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். லட்சுமி, லட்சுமி, யாரோ வந்திருக்காங்க பாரு. யார் நீங்க? இந்த பக்கத்து வீட்டில் வந்திருக்காங்க போல, அதான் பால் கொண்டு வந்திருக்காங்க. பால் காய்ச்சிருக்காங்க அங்க. ஓ, இந்த நெட்டவழி சொன்னாலே. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க இருங்க. இல்லை இருக்கட்டும் ஆண்டி. நாங்கள் நீ சமையல் ஒன்றும் பண்ணலை, நீ தான் பண்ணணும். இந்தாங்க பால். நல்ல பிள்ளையா இருக்கியே, நல்ல பேசியம்மா நீ. என் பிள்ளைல கூட இப்படிலாம் பேசாது. இருங்க, காப்பி குடிச்சிட்டு போகலாம். இல்லை இருக்கட்டும், இங்கே பக்கம் யாரையும் தெரியாது. அதான் எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரோ மாதிரி வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பக்கத்தில் எல்லா வீட்லையும் பால் கொடுத்துட்டோம், நாங்கள் பேசிட்டு வந்துட்டோம். அதான் இன்னும் உங்கள் வீட்டுக்கு தான் தரணும், அதான் வந்தோம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பிள்ளைகளுமா. 2 பேர். ஒருத்தி காலேஜ் போகிறா, ஒருத்தி ஸ்கூலுக்கு போகிறா. ஒரு பையன் உண்டு, அவன் உள்ளே தூங்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி சரி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு இவ ஒருத்தியும் தான். அப்புறம் ஜெசி காலேஜ் படிக்கா. ஏ சத்தியா, இன்னைக்குமா இங்கே வாங்க. அவளை எங்கிட்டி? அந்த வாரம்மா. இது சத்தி, அது யாருடி? பால் விளம்பரத்துக்கு வந்த மாதிரி வந்திருக்காங்க. பேசாம ஏடி. இது யாரும் தெரியலையா? நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல, அந்த நெட்டவழியத்தை சொன்னாங்கன்னு. அவங்க அந்த பக்கத்தில் இப்படி தான் வீடு மாதிரி வந்திருக்காங்க போல. அதான் பாவம் பால் கச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஓ சரி சரி சரி. உங்க பேர் என்னது? எனக்கு பேரு ஜெசி. எனக்கு நிறைய இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல இருக்கே. நிறைய பேர் இருக்காங்களே. ஆமாங்க, ஏகப்பட்டவங்க இருக்காங்க. நல்லா நம்ம விளையாடலாம் வாங்க. நல்லா பேசுறீங்களே, பரவாயில்ல. நான் நீங்கள் பேச மாட்டீங்களோன்னு நினச்சேன். உங்கள் பேர் என்னது? என் பேர் நிக்கி. நான் ஸ்கூல் போகிறேன். இது என்னோட லூஸ் அக்கா. அவள் காலேஜ் போகிறா. நீ தான் டி லூஸு. ஓ, வீட்டில் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்களோ? ஆமாம், நீங்கள் கேரளான்னு சொன்னாங்க. மலையாளம் பேசுவீங்கன்னு நினச்சா தமிழ் நல்லா பேசுவீங்களே. இல்லைம்மா, நாங்கள் வீட்டில் மலையாளம் தான் பேசுகிறது 3 பேரும். வெளியே ஃபுல்லாக தமிழ் தான் நாங்கள் பேசுறது. அவங்களுக்கு தமிழ்நாடு தானே எனக்கு ஹஸ்பண்டுக்கு. அதனால் நாங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் இருந்தனால தமிழ் தான் நாங்கள் பேசுவோம். அப்போ உங்கள்கிட்ட வந்து மலையாளம் கற்றுக்கலாம், நாங்கள் உங்களுக்கு தமிழ் சொல்லி தரலாம். அப்படியே 2 லாங்குவேஜ் படித்த மாதிரி இருக்கும். ஆமாம்மா ஆமாம். சரி, எல்லோரும் வீட்டுக்கு வாங்கண்ணா. எம்மா, நானும் திடீர்னு வந்து பார்த்தானே இந்த கேரளத்தில் உள்ள மகாராணி மாரி வந்து நிற்காங்களான்னு பார்த்தேன். என்னடா கேரளா மகாராணி நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்களோன்னு நினச்சேன். அழகா இருக்காங்க பத்தியாட்டி. அவங்க அம்மா எது மகா எதுனே தெரியல. 2 பேரும் ஒன்று போல் அக்கால் தங்கச்சி மாரி இருக்காங்க பத்தியா. அழகா இருக்காங்க. ஏம்மா, அது எப்படிம்மா கேரளாவில் உள்ளவங்க மாத்திரம் அழகா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்காங்க. சிரிக்கும் போது கூட கன்னத்துலலாம் ரோஸ் கலரில் இருக்குமா. நமக்கு மாத்திரம் அப்படி இல்லைம்மா. ஏம்மா? எல்லாரும் அழகு தான். இதில் என்ன கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரான்னு சொல்லிட்டு இருக்க. வாங்கட்டி போய் வேலையில் பாருங்க மனுஷனை போட்டு.
எடி நீ அவங்க நல்ல ஃப்ரெண்டாகி எப்படி அவங்க ஃபேஸ்புக் ஏதாவது வித்தியாசமாக போடுவாங்க. தலைக்கு முடியும் நிறைய இருக்கு பார்த்துக்கோ. அதுவும் நம்ம முடிக்குள்ள டிப்ஸும் அழகுக்குள்ள டிப்ஸும் நம்ம கேட்போம் சரியா. கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்மளும் அழகாக ஆயிடுவோம் வெளு வெளுன்னு. ஓகே டன். அக்கா அக்கா நாங்கள் இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கோம்மா. பால் காய்ச்சி புது புது குடித்தனம் வந்திருக்கோம். அதான் பால் காய்ச்சணுமா, அதான் கொண்டு பால் தரலான்னு கொண்டு வந்தோம். அம்மா இல்லையாம்மா? ஐயோ அம்மா இப்போ தான் குளிக்க போனாங்க. கூப்பிடட்டுமா? இல்லை இருக்கட்டும், அந்த பாலை கொடுங்க, நான் இன்னும் நாள் வரேன். இல்ல ஆண்டி இருக்கட்டும், அம்மா கூப்பிடுறேன். இப்பதான் போனாங்க, ஒரு நிமிஷம் தான் ஆச்சு. அம்மா உங்களை பத்தி நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க. நெட்டவழியாத வந்தாங்க, அவங்க சொன்னாங்க. இருங்க எப்போ வருவாங்க. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது. எம்மா 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 யாமிட்டி இப்போ நானா குளிக்க வந்தேன். ஏன் கிடந்து கத்திட்டு கிடக்க? என்ன நிம்மதியாக குளிக்கவும் விட மாட்டாளுகம்மா. இப்போ காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து குளிக்கலான்னு வந்தேன். கிடந்து கொட்டிக்கிட்டே கிடக்கா. வாரேன் நின்று. யாமிட்டி இருந்து கொட்டுன்னு கொட்டிட்டு கிடக்க. குளிக்கவும் விட மாட்டீங்களா? அங்கனே நான் ஏறி இருக்கட்டா? எம்மா அந்த பக்கத்துல இருந்து யாரோ வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. இந்த பால் காய்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா இந்த நேரி சைடுல ஒரு அழகா இருக்காங்கம்மா. அதான் உன்னை கூப்பிட்டேன். நீ இடம் சத்தம் போட்டு கிடக்க. ஓ இந்த நெட்டவழி சொல்லிட்டு இருந்தாளா குழுவில் ஏதோ ஒரு பேரை சொல்லி அவளா? அந்த வாரேன் போ. சும்மா இருக்கும்போதெல்லாம் யாரும் வீட்டுக்கு வர மாட்டாளுகோ. நம்ம எப்போமாவது குளிக்கிறதுக்கோ இல்லை எங்கேயாவது போனால் தான் எல்லாரும் படையெடுத்து வருவாம்மா. வாங்க உங்களை பற்றி நெட்டவழி நல்லா சொல்லியிருக்கா. வாங்க பாலெலாம் காய்ச்சாச்சா? சாதனமாக ஒதுக்கிட்டீங்களா? இல்லைக்கா சாதனம்லாம் இனி தான் ஒதுக்கணும். அதான் பாலை கொண்டு போய் தரலான்னு வந்தோம். இது உங்கள் மகளா? சரி என்ன பண்ணிகிட்டு இருக்க? பேர் என்னம்மா? என் பேர் ஜெஸி. நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். சரி நாங்கள் போயிட்டு வரோம். இன்னும் நாள் வாரோம். வீட்டில் போய் சமையல்லாம் பண்ணணும். சரிம்மா சரி போயிட்டு வாங்க.